அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நாங்கள் தான் அப்துல் ஃபேமிலி. இன்னைக்கு நாங்கள் சம்மர் லீவில் போனது தான் ஈசிஆரில் இருக்கிற டெய்ஸி வேர்ல்டு. அங்கே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் டெய்ஸி வேர்ல்டுக்கு வந்திருக்கோம். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம். பார்த்தீங்களா, கடைங்க எல்லாமே க்ளோஸ் பண்ணியே இருந்தது. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டதுனால டிக்கெட் எல்லாம் 10:30க்கு தான் தருவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால லைனில் வெயிட் பண்ணி டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போனோம். பாருங்கள், டிக்கெட்லாம் என்னென்ன ரேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்ட்லேயே எல்லாமே வந்துடுச்சு. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உள்ளே போயிட்டே இருந்தோம். நம்ம வெளியிலேருந்தே பார்க்கலாம் உள்ளே என்னென்ன ரைடு இருக்குது. எல்லா ரைடும் நம்மளுக்கு இங்கே வெளியிலேருந்தே நம்மளுக்கு தெரியுது. நான், அம்மா, பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ். ஃபஸ்ட்டில் பாருங்கள், பெரிய ரைடு, அதில் நாங்கள் போகலை. ஏன்னா கடைசியில் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்துட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் விளாடின ரைடு தான் மேலே பார்த்தீங்களா, ஊஞ்சல், பெரிய ஊஞ்சல். அதில் நான், என் தங்கச்சி, அப்புறம் என்னோடய பையன். ஏன்னா என் பையனுக்கு இந்த வாட்டி தான் அடல்ட் டிக்கெட் கிடச்சிது. அதனால அவனுக்கு இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டான். எல்லா ரைடும் என்னால் விளையாட முடியும், ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் எல்லா ரைட்லேயும் என்ஜாய் பண்ணார். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்கள், ஆக்டோபஸ் ரைடு நல்லா ஜாலியாக விளையாடிட்டே இருந்தோம்மா. திடீர்னு அப்படியே கவுத்துட்டு மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. அந்த ரைடு எங்களை ரொம்ப மறக்கவே முடியாது. குழந்தைங்க எல்லாருமே கிரேசி கப்புன்னு சொல்லிட்டு அந்த ரைடும் விளாட்னாங்க. எல்லா ரைடும் ஒரு ரைட்லேயும் ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்தது. நாங்கள் தண்ணியில் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு அங்கேயே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது வாட்டர் ரைட் பக்கத்துலேயே. டீ, காஃபி, ஐஸ்கிரீம், பிரியாணி, தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாமே அங்கே எல்லா விதமும் கிடைக்கிது. ஏன்னா சாப்பாடு அங்கே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் எல்லாருமே அங்கே தான் போய் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருந்தது, சாப்பாடும் எல்லாமே நல்லா இருந்தது. தண்ணியில் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு வந்துட்டு இங்கே ரேஞ்சர் ரைடு பார்த்தோம். பயந்துட்டோம் நாங்கள். ஆஹா, இந்த ரைடா, நம்மளால் முடியாதுமா, கேர் ஆகிடான்னு சொல்லிட்டு அந்த ரைடை அப்படியே நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே தண்ணியில் விளையாடிட்டு கடைசியில் நாங்கள் ஒரு சில ரைடெல்லாம் தண்ணியில் விளையாடிட்டு அப்புறம் விளையாடினோம். அந்த கார் ரைடு விளையாடினோம், அப்புறம் ஊஞ்சல் விளையாடினோம். ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஒரு நாள் சம்மர் லீவு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்காகவும் நிறைய ரைடு விட்டுருக்காங்க. இந்த கார் ரைடு எல்லாமே நாங்கள் எல்லாருமே போனோம். நான், என் பையன், என் தங்கச்சி எல்லாம் சேர்ந்து போனோம். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வீடு கவுத்து போட்ட மாதிரி இருக்குது. கேட்டால் உள்ள எல்லா பொருளும் தலைக்கீழே இருக்கும், நீங்கள் உள்ளே போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. போய் பார்த்தா மேலே கட்டில் மிதக்குது, பார்த்தா சோஃபா மிதக்குது, எல்லாமே மேலே இருக்குது. கிச்சன் ஆப்போசிட் அப்படியே. நம்ம என்ன பண்ணணும்னா, அங்கே ஒரு பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. அந்த இடத்துல நம்ம ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ அப்படியே திருப்பி பார்த்தோன்னா நமக்கு தலைக்கு மேலே அப்படியே அந்த பொருள்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அந்த வீடு. நல்லா ஜாலியாகவும் இருந்தது. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. உள்ள ஒரு பொருளும் டச் பண்ணி பார்த்தாங்க. இந்த பொருள் இப்படிலாம் ஒட்டி வச்சுருக்காங்களே, நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களும் ரசித்தாங்க. நல்லா இருந்துச்சு கைஸ். கடைசி வரைக்கும் அந்த தலைகீழ ஹவுஸ் தான் சாரிசமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். நம்ம போயிட்டோம். அப்புறமா ஜாலியாக இருந்துச்சு. அடுத்த வாட்டி சம்மருக்கு வரணும்னா எம்ஜிஎம் தான் வரணும். பை பை. ரேஞ்சர் ரைடு, எல்லாருமே ரோலர் கோஸ்டர் எல்லாமே விளையாடினோம். நாங்கள் கடைசியில் வரும்பொழுது டீ, காஃபி, ஜூஸ்லாம் வாங்கிக்கிட்டு அந்த இதுலேருந்து வெளியே நாங்கள் கிளம்பிட்டோம் கைஸ். குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு போகும்போது ஒரே அழுக. ஐயோ, நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் என்ஜாய் பண்ணணும், நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க ஒரே அராஜகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ கூட நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் கைஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்